இன்னும் உமது இறைவனின் கட்டளை இல்லாமல் நாம் இறக்க மாட்டோம். எங்களுக்கு முன்னிருப்பதும் எங்களுக்கு பின்னிருப்பதும் இவ்விரண்டிற்கும் இடையில் இருப்பதும் அவனுக்கே இருக்கின்றன. உமது இறைவன் ஒருபொழுதும் மறப்பவன் அல்லன். உமது இறைவனின் கட்டளை இல்லாமல் நாம் இறங்க மாட்டோம். எங்களுக்கு முன் இருப்பதும் எங்களுக்கு பின் இருப்பதும் இவ்விரண்டிற்கும் இடையில் இருப்பதும் அவனுக்கே இருக்கின்றன. உமது இறைவன் ஒருபொழுதும் மறப்பவன் அல்லன். வானவர்கள், உமது இறைவனின் கட்டளை இல்லாமல் நாம் இறங்க மாட்டோம். வேதத்தின் தெளிவு நமக்கு இறங்குவதில்லை, இறைவனுடைய கட்டளை கொண்டு இறங்குகிறது. வானவர்களும் அவ்விதமே நமக்கு அந்த செய்தியை நம்முடைய உள்ளத்தில் இருந்து அந்த செய்தியை நம்முடைய மனதிற்கு இறக்குகிறார்கள். கட்டளை நமக்கு இறங்குகிறது, இறைவனுடைய செய்தி நமக்கு இறங்குகிறது, வழிகாட்டுதல் நமக்கு இறங்குகிறது. இப்போ நேற்றும் இன்றும் நாளையும் அதுதான் இங்கே அறிவிக்கப்படுது. எங்களுக்கு முன் இருப்பதும் எங்களுக்கு பின் இருப்பதும் இவனுக்கும் இடையில் இருப்பதும் அவனுக்கு இருக்கின்றன. இறைவன் அறிவான். காலத்தை அறிந்தவன் அவன் மட்டுமே, அவனை தவிர அறிபவர் இல்லை. அவனிடம் இருக்கிறது, ஒவ்வொரு காலமும் அவனிடம் இருக்கிறது, வர இருப்பதும் அவனிடம் இருக்கிறது, வந்ததும் அவனிடம், வாழ்ந்து கொண்டிருப்பதும் அவனிடம் இருக்கிறது என்பதை அறியுங்கள் என்று நமக்கு அறிவிக்கப்படுகிறது. இறைவன் ஒருபோதும் மறப்பவன் அல்ல. இறைவன் மறந்துட்டான்னு நினைக்காதீங்க. கடந்த காலத்தில் நடந்தது, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது. மறப்பவன் அல்லன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் மறக்க மாட்டான். நம்முடைய காலத்தில் நமக்குள் நடந்தவை, நடக்க இருப்பவை மறுமை இல்லையா? மறுமைன்றது நம்ம என்ன நடந்துக்கிட்டோமோ அதற்கான மறுமை உண்டு. ஒவ்வொரு அணுவும் அதன்படி இயங்கும். புரிஞ்சுக்கணும். நம்ம படைக்கப்பட்ட யாவும் எந்த எண்ணத்தை கொண்டு நாம் இயங்குகின்றோமோ அந்த எண்ணத்திற்கு கூலி கொடுப்பது உண்டு. இறைவன் அறிவிக்கின்றார். நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்திற்கும் கூலி உண்டு. அதன்படி நன்மையை நாம், நல்லதை நாம் எண்ணினால், நல்லதை நாம் செய்தால் அதற்குரிய கூலியும், கெட்டதற்கான கூலியும் உண்டு. இறைவன் ஒருபொழுதும் மறப்பவன் அல்ல. ஒவ்வொன்றும், படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் இதன் அடிப்படையில் இயங்குகிறது. மனிதனுடைய எண்ணத்திற்கு கூலி கொடுப்பதற்காக ஒவ்வொன்றும் படைக்கப்பட்டிருக்கிறது. இறைவனின் கட்டளையை கொண்டே ஒவ்வொரு காரியம் நிகழ்கிறது. இதைத்தான் நம்ம அணுவும் அசைவதில்லைன்னு சொல்கிறோம். அவன் அருளின்றி, அனுமதியின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்கிறது இதுதான். உமது இறைவனின் கட்டளை இல்லாமல் நாம் இறங்க மாட்டோம். ஒவ்வொன்றும் அவனுக்கு இருக்கின்றன. முன்னிருப்பதும் பின்னிருப்பதும் இரண்டிற்கும் இடையே இருப்பதும் எல்லா காலத்திலும் நிகழக்கூடிய ஒவ்வொன்றும் அவனிடம் இருக்கின்றன. காரியத்தின்படி, எண்ணத்தின்படி நிகழ்கின்றன அறிவிக்கிறான். அனுமதியின்றி, அனுமதி என்ன? நன்மைக்கு நன்மை செய்யுங்கள், இது அனுமதி கொடுத்தாச்சு. தீமைக்கு தீமை அனுமதி கொடுத்தாச்சு. ஆனால் அவற்றில் யார் திருந்த திருந்துகிறார்களோ அவளுக்கு பெரும்பான்மையானவற்றை மன்னிக்கப்பட்டு, தீமைக்கு தீமை கூலி கொடுப்பதில் இறைவன் பெரும்பாலானவற்றை மன்னிக்கின்றான். இல்லையென்றால் நாம் ஒருவரும் இருக்க மாட்டோம். மன்னிப்பின் காரணமாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம செஞ்ச காரியத்திற்கு தண்டனை கொடுக்கறதாக இருந்தால் நம்மளை வாழ வச்சு நமக்கு வேண்டியதெல்லாம் நிற்கிடுவோம். நம்மை செஞ்ச காரியத்துக்கு நம்மளை அழிக்கணும் கூட அவசியம் இல்லை. நம்முடைய காலம் முழுவதும் வாழ வச்சு வேண்டியதை இல்லாமல் ஆக்கிடுவோம். உதாரணத்துக்கு உணவு வேணும், உணவு பூரம் குறைச்சிக்கிட்டே வந்தால் நம்மளை வாழ வச்சுட்டு வேதனை தானே. பசிங்கிற அந்த ஒரு வலியே கொடுமையானது. உணவு இல்லை, எனக்கு வேண்டியதை மட்டும் நீக்கி விட்டாலே போதும், என்னை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுக்கு அவன் மறப்பவன் அல்லன். அந்த பயம் இருந்தால் போதும். எந்த ஒரு காரியத்திலும் எனக்கு உள்ளட்சம் ஏற்படக்கூடிய, நான் தவறிவிடாத ஒரு விளக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த விளக்கம் நான் ஏற்றுக்கொள்ளும் போது அது என்னை நேர்வழிப்படுத்துகிறது, எனக்கு உள் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அந்த விளக்கத்தை எடுத்துக்கங்க. ஒவ்வொன்றுக்கும் நிறைய விளக்கம் இருக்கு. எந்த விளக்கம் எனக்கு உள்ளட்சத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்பவர்களாக நம்ம இருக்கணும். பல விளக்கம் வேதத்திற்கு, ஆனால் எந்த விளக்கம் எனக்கு அந்த நேரத்தில் உள்ளட்சத்தை ஏற்படுத்துகிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எண்ணத்துக்கு நம்ம
ஒரு செயலை செய்யறோமோ அதுக்குண்டான கூலி அந்த அதுக்குண்டான விளைச்சல் ஆரம்பிச்சிடும். அந்த விளைச்சல் வருவதற்கு முன்னர் நீங்கள் திருந்திக் கொண்டால் நன்மையாக மாற்றி உங்கள் விதி மாற்றப்படும். விதியை வெல்லலாம். சரியா? உங்கள் விதி நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை. இதுதான் விதி எல்லாருக்குமே. ஆனால் நீங்கள் செய்தவற்றின் பலன் உங்களை அடைவதற்கு முன்னர் நீங்கள் திருந்திக் கொண்டால், உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடி மீண்டால் உங்கள் விதி மாற்றப்படுகிறது. வர இருப்பது மாற்றப்படும். யார் ஒருவருக்கும் இறைவனுடைய கருணை தடுக்கப்பட்டதில்லை. இப்போ யார் ஒருவர் மீண்டு கொள்கிறார்களோ செய்தவற்றிலிருந்து, ஞாபகம் வச்சுக்காங்க, நீங்கள் இறைவனையும் ஏமாற்ற முடியாது, யார் ஒருவரையும் ஏமாற்ற முடியாது என்பதை மனதில் கொண்டு, நான் தெரிந்து விட்டேன் ஆனால் எனக்கு தண்டனை வந்துவிட்டது, ஒருபோதும் அல்ல. அப்படி இல்லை. அணுவளவும் அநியாயம் செய்யாதவன்.